ஹாய் ஹலோங்க. எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு இவங்க வீட்டுக்காரங்க தான் கான்ட்ராக்ட் வேலை. இன்றைக்கி வந்து இந்த மேடம் வந்து லீவு போட்டாங்க, ரெஸ்ட்டு. ஆனால் 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. சரி வேலைக்கு வந்தாங்கன்னு பார்த்தா வந்தாங்க, ஒரே இலையில் புருஷன் முழுட்டி சாப்பிட்டாங்க. அந்த அண்ணன் இன்னைக்கு படுத்து உறங்குன்னு போயிட்டாங்க. என்ன வேலை பார்க்க வரலைன்னா இன்றைக்கி ஓய்வா அவங்களுக்கு. எதுக்கு ஓய்வுனா, நல்லா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மட்டன் சிக்கன் விருந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க கல்யாண வீட்டில். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேங்க உண்மையாகவே, ஞாயிற்றுக்கிழமை இப்படி வேலைக்கு வராமல் இப்படி போயிட்டாங்கன்னு. எனக்கு கடைசியில் பார்த்தா இவங்க வீட்டு அண்ணனுக்கு இவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து வயிற்றால போயிட்டான், அதனால தான் வரல. நேற்றுக்கு வரல, இன்னைக்கு தான் வந்தாங்க. வந்தோடனே மேடம் வந்து லீவ் எடுத்துட்டாங்க. 3 கொத்தனார் லீவ் போட்டாங்க, 2 சித்தாள் சொல்லி விட்டுருந்தோம். அதனால அவங்க லீவ் போடவிட்டு என்னைய வீட்டில் இருக்க வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆமாம். ஆனால் இதில் என்ன ஒன்று தெரியுமா, கொத்தனார் ஒய்ஃபு வேலை பார்த்தா அதில் கொஞ்சம் காசு வந்து மிச்சமாகும். இவங்க வேறு 2 ஆள் சித்தால கூட்டு வந்துட்டு இவங்க வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஆள் வேணும்ல, அவங்க நாளைக்கு வேலைக்கு வர மாட்டாங்க, சங்கடம் போடுவாங்கல்ல. நாளைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2 சித்தால விட்டு இவங்க வந்து ஓய்வு எடுக்கிறாங்க.